ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? காலையில் எல்லா வேலையும் முடித்தாச்சு. இப்போ வந்து இட்லி, அப்புறமா தேங்காய் சட்னி, கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கிளம்பணும். இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்றதுக்கு. பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க. அவங்க 10 மணிக்கு ஸ்கூலில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு 12 மணி அந்த மாதிரி டைமில் வருவாங்க. நாங்கள் இப்போ கிளம்புனோம்னா சீக்கிரமாக வந்து வந்துடுவோம். வந்து அப்புறமா சமைக்கணும். இதை பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலை. செஞ்சுட்டேன். இட்லி நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ரேஷன் அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். ஓகேன்னு தான் நினைக்கிறேன். கன்சிஸ்டன்சியெல்லாம் பார்க்கலாம். தினமுமே வந்து இட்லியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கடை வைக்கிறதுக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்லேருந்தே செஞ்சுருக்கலாம். ஆனால் கிரைண்டர் வந்து ஹஸ்பண்ட் இப்போ வரும்போது தான் கொண்டு வந்தார். அதனால் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். இது வந்து இன்னொரு பாத்திரம் வந்து மேலே இருக்குது. ஸ்டீலெல்லாம் அதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக வரும். பெருசாக எப்படியும் பாத்திரம் வாங்க போகிறோம். அதனால் இதிலேயே வந்து செய்கிறேன். நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ரேஷன் அரிசியில் செஞ்சது தான். ரேஷன் அரிசி, உளுந்து, அதுக்கப்புறம் பச்சரிசி கொஞ்சமாக போட்டு செஞ்சது. நல்லா தான் இருக்குது. சரி, சட்னி வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இட்லி இந்த பக்கம் வந்துருச்சு. இன்னொரு அடுக்கு ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கஞ்சி இருக்குது. இது வந்து சட்னி, கொத்தமல்லியும் தேங்காயும் அரைச்சி இது வந்து தாளிச்சிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்குது. சரி, ஓகே. ஹஸ்பண்டுக்கு சாப்பிட கொடுத்துட்றேன். சாப்பிட கொடுத்துட்டு கிளம்புறோம். பசங்களுக்கு சொல்லிட்டோம். இட்லி தேங்காய் சட்னி வந்து கொத்தமல்லி போட்டு செஞ்சுருக்கு. அதை வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் கொடுத்தேன் சாப்பிட்றதுக்கு. அதோட எங்கள் நாத்தனார் பையனும் இங்கே தான் இருக்கான்றதுனால அவனுமே சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா நேற்று சப்பாத்தி கொஞ்சம் நைட் செஞ்சுருந்தேன், மீதியாக இருந்தது. அதையுமே நான் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டேன். இது வந்து நெய்லாம் போட்டு அதிகமாக செஞ்சது, மீதியாக இருந்தது. சரி, வேஸ்ட் பண்ண வேணாம்னு சாப்பிட்டுட்டோம். இப்போ ரெடி ஆகிட்டேன், கிளம்புறோம். வண்டி வந்து எங்கள் பெரிய ஓரக்குட்டியோட நடு பையன் ஓட்ட போகிறான். புல்லட் கொண்டு வந்துருக்கோம். அது வந்து இப்போ கிளம்புறோம். 3 பேரும் கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு இடம் வந்து நிம்மாப்படா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பேர். அங்கே தான் வரப்போகிறோம். கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே ஊர் ஃபுல்லாகவே. ஏன்னா ஊர்லேருந்து ரொம்ப தூரம் வர வேண்டியிருக்கும். எப்போவுமே இதனால தான் கொஞ்சம் கஷ்டம், வண்டி இல்லாமல். இப்போ எங்கள் பெரிய ஓரக்குத்தி பையன் அவங்க வந்து புல்லட்டும், அதுக்கப்புறம் RN4 என்னமோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, ப்ளூ கலரில் ஒரு வண்டி. எங்கள் வீட்டில் கூட அடிக்கடி நான் வீடியோஸில் காமிச்சிருக்கேன். அந்த வண்டியை தான் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஃபேமிலியாக போயிட்டு வர முடியாது. இப்போ நம்ம ஒரு கடை வச்சோம்னாலும் கொஞ்சம் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னாலும், ஏதாவது ஒரு வாங்கணும், போகணும், வரணும் அப்படின்னாலுமே வண்டி எல்லா டைமும் நம்ம கேட்க முடியாது. எங்கள் சின்ன ஒரு குத்தி வண்டி வச்சுருக்கா. ஆனால் அவள் மோஸ்ட்லி வெளியில் போயிட்டு வந்துகிட்டே இருப்பாள். அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி இருந்தால் தான் நம்ம வந்து வேலை பார்க்குறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை வந்து கம்பல் பண்ணி வாங்க சொன்னேன். அதுவும் இங்கே வந்து EMI கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். மந்த்லி வந்து பே பண்ணுற மாதிரி புது வண்டி எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி பழைய வண்டியும் வாங்கலாம். அதே மாதிரி தான் இப்போ வாங்க போகிறோம். அந்த கடை பேர் வந்து நம்ம வீடியோஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். இந்த இடம் பேரும் வந்து நிம்மாப்படான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கடை வைக்கிறதுக்கு இந்த இடமும் ப்ளஸ் வந்து புவனேஸ்வரம் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த 2 இடத்துல தான் எங்கேயாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இங்கேருந்து எவ்வளோ தூரம் வர வேண்டியிருக்கு பாருங்கள். இந்த பக்கம்லாம் பஸ்லாம் கிடையாது. ஒன்லி வந்து வண்டியில் மட்டும் தான் வர முடியும், இல்லைனா ஆட்டோ பிடிச்சிட்டு வரணும். இப்போ வந்து ஊர் வந்தாச்சு. நான் நிறைய வந்து நடுவில் ஆஃப் பண்ணிட்டேன் கேமரா. இங்கே தான் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஊர் வந்துருச்சு. ஊர் வந்த அப்புறம் இந்த மாதிரி சிட்டி தான் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் தூரம் போனால் இங்கே வந்து ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்க வீட்டாண்ட போனால் அங்கேருந்து அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு எங்கே வண்டி நல்லாயிருக்கும், ரேட்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சொந்தக்காரனா ஊருக்குள்ளே அவங்களும் ஒரு எனக்கு வந்து ஹஸ்பண்டோட அண்ணா முறை வேணும். அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு தான் போகிறோம். அவங்க வந்து இங்கே கடை வச்சுருக்காங்க. அவங்களுமே சென்னையில் தான் இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து கடை வச்சுருக்காங்க. இப்போ வந்து வந்துட்டோம். அங்கே அவங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு தலைமையில் துட்டி போட்டுக்கேன். ஏன்னா அவங்க வந்து பெரியவங்க. ஹோலினால் கலர்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதான் அவங்க வீடு. கடையோடு சேர்த்து உள்ளுக்குள்ளே வந்து வீடு சேர்த்துட்டு 8300 வந்து வாடகை. பெரிய கடை தான் கொஞ்சம். நான் காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். அவங்க வந்து பெரியவங்கன்றதுனால நான் தூரமாக இருந்தேன். அந்த அண்ணாக்கும் அந்த அக்கா கிட்டே பக்கத்தில் போயும் காலில் விழுந்துருக்கோம். அந்த அக்கா வந்து இங்கே வீட்டில் இருக்காங்க பாருங்கள். ஊருக்குள்ளே வரும்போது எப்படி இருந்திருப்பாங்க நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஊருக்குள்ளே வரும்போது தலையில் துணி போட்டுட்டு கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே நைட்டி போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இதை தான் நானும் சொல்லியிருந்தேன். நம்ம வெளியில் இருக்கும்போது யூஸ் பண்ணலாம், ஆனால் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது அதுதான் இருக்கணும். ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் இவங்களையுமே காமிச்சிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து ஊருக்கு வந்தாங்கன்னா எங்கள் வீட்டாண்ட வந்து சுற்றி பார்த்துட்டு போவாங்க. நல்லா இருக்கே அப்படி இருக்கேன்னு கேட்குறதுக்கு. அவங்க தான் இவங்க. இப்போ வந்து அவங்க கடையில் வந்து வந்த உடனே ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த அண்ணா வந்து கொஞ்சம் ரெடி ஆகலை. ஏன்னா கடையில் இருந்தாங்க, காலையிலேருந்து பிஸியாக இருந்தாங்க. இப்போ தான் வந்து கிளம்பி வராங்க. ஹஸ்பண்டும் எங்கள் பையனும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பெரிய ஓரக்குட்டியோட பையன். இப்போ பேசி முடிச்சிட்டோம். இப்போ வண்டி பார்க்க கிளம்புறோம்.
ஹஸ்பண்டும் அந்த பையன் வந்து அவங்களோட பெரிய பையன் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு வண்டியிலையும், நானும் எங்கள் பெரிய ஓரக்குத்தி பையனும் ஒரு வண்டியிலையும் வந்து வந்தோம். இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பி வண்டி ஷோரூம் வந்து போகிறோம். ஷோரூமுக்கு வந்தாச்சு. செகண்ட் ஹேண்ட் ஷோரூம்லேயே இஎம்ஐயில் வாங்கிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து அப்புறமா ஆட் பண்ணுறேன். இதுதான் அந்த கடை. ஆக்சுவலாக நிறைய வண்டி இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து நான் என்ன சொன்னேன்னா, அப்பாச்சி ஆர்டிஆர் வந்து நாங்கள் பாதியோட கம்மியாக தான் விற்றுருந்தோம். அந்த பையன் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி, அவனுக்கு அப்பா அம்மா இல்லை. அதுக்கப்புறமா வந்து அவனாக தனியாக வந்து படிக்கிறான். ப்ளஸ் வந்து எல்லா இடத்துலையும் போய் பாட்டு காம்படிஷன்லாம் பாடிட்டு, இந்த ஜாத்ரா டைம்லலாம் பாடி ஒரு ஊராக போயிட்டு குரூப்பாக பாடுவாங்க இல்லையா, ஃபங்க்ஷன் டைமில், சாமி பூஜை அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி வேலை செய்கிறானாமா. வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு வரும்போது கஷ்டமாக இருக்குது, காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலையும் செஞ்சுட்டு படிக்கிறதுனால, அதனால் கொஞ்சம் கம்மியாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கம்மியான பேமெண்ட்லேயே அந்த பையனுக்கு அந்த வண்டியை கொடுத்துருந்தாரு. ஏங்க இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க, நம்ம 2021 தான் வாங்கினோம், 2 வருஷத்துக்கு முன்னாடி விற்றோம், ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, சரி பரவாயில்ல, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்கிறாங்க, நம்மளால் முடிஞ்ச உதவி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தாரு அந்த டைமில். அந்த வண்டியை வந்து வச்சுட்டு இப்போ ரீசெண்டில் கூட அந்த பையன் ஒரு நாள் வீட்டாண்ட வந்துட்டு, எப்படி இருக்கீங்கக்கா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, பசங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிருந்தான். அதனால் சரின்னு சொல்லிட்டு, நமக்கு எப்படியும் ஒரு வண்டி வேணும், நல்ல ஸ்கூட்டியாக இருந்தால் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டி வாங்குகிறோம். இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறோம். இந்த வண்டி தான் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், நானும் இது தான் சொன்னேன். இப்போ அங்கே போயிட்டு அந்த அண்ணா வந்து இங்கே ஆல்ரெடி ரொம்ப நல்லா இருக்காங்க. அதனால் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து ரேட் ஏதாவது கம்மி பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அண்ணாவை வந்து நீங்கள் பேசிட்டு மட்டும் வாங்க, நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாக்கிட்ட போயிட்டு வீட்டில் சொன்னோம், இந்த வண்டி தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்தாங்க. அவங்களோட இந்த கடை வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெருசு இருக்குது. ப்ளஸ் வந்து உள்ளுக்குள்ளே பெருசாக, அதுக்கப்புறம் ரூமு எல்லாம் சேர்த்துட்டு 8500 வாங்குறாங்களாம்மா. இங்கே வந்து காலேஜ் வந்து ஒரு 4-5 காலேஜ் பக்கத்துலேயே காலேஜ், ஸ்கூல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ரேட்டு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட நல்லாவும் கடை ஓடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு மச்சின தம்பி முறை. ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீட்டுக்காருக்கு தம்பி முறை, அதனால் நல்லா பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து அந்த அண்ணா வந்த உடனே எந்திரிச்சு நின்றுட்டு இருந்தேன். அந்த அண்ணா வந்து ஏன் திடீர்னு எந்திரிச்சு நிற்கிறீங்க, உட்காருங்கன்னு சொன்னாங்க. இல்லை பரவாயில்லைங்கண்ணான்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க போயிட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா தோசை சுட்டாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து மறுபடியும் வந்து கடைக்கு கிளம்புனோம். மறுபடியும் வந்துட்டோம். அந்த அண்ணாவும் ஹஸ்பண்டும் அந்த வண்டியில் வந்தாங்க. நானும் எங்கள் பெரிய ஓரக்குத்தியோட நடுப்பையன் அவனும் ஒரு வண்டியில் வந்தோம். இப்போ வந்து பேசிட்டு நான் அந்த டைமில் தான் லைவ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த வண்டி வந்து 75,000 சொல்கிறாங்க. 75,000 டவுன் பேமெண்ட் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் மீதியை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா செகண்ட் ஹேண்ட் ஷோரூம்லேயே இது இன்ஸ்டால்மெண்ட்டு. இந்த ஃபஸ்ட்டில் இருக்க இந்த வண்டி தான். அதுக்கப்புறமா பேசினதுக்கு அவங்க வந்து 75 தான், அதுக்கு மேலே கம்மி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 72 வந்து அமௌண்ட்டு வந்து கணக்கு மொத்தமாக, மீதி 3,000 வந்து பேப்பர் ஒர்க். ஆமாம், அதாவது ஹஸ்பண்ட் பேரில் மாற்றி கொடுக்குறதுக்கு நம்ம எல்லாமே இங்கேயே பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து டேரெக்டாக ஒரு 15 நாள் கழித்து வந்து டாக்குமெண்ட்லாம் வாங்கிக்க சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணி தருவாங்களாம். அதனால தான் வந்து சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா 3,000 வந்து பில்லில் வராதாம்மா, தனியாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேப்பர் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் மேலேயே ஆகிடுச்சு. இந்த மாதிரி இடத்துல வண்டி வாங்கிறதுக்கு வந்துட்டோம். 75,000 சொல்கிறாங்க. ஆனால் வண்டி நல்லா இருக்குமா, கண்டிஷன் 2 வருஷம் தான் ஆச்சு. அதோடு வந்து இஎம்ஐலேயும் கொடுக்குறாங்க. பேர் வந்து டேரெக்டாக வண்டி வந்து நம்ம பேர்லேயே மாற்றி கொடுத்துருவாங்க. அதனால் பரவாயில்ல. இது வந்து ஐடிஎஃப்சி அந்த பேங்க்கோட லோனா. வண்டியை சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் வண்டிக்குமே இஎம்ஐ கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ தான் முதல் முறையாக தெரிஞ்சுது. ஹஸ்பண்டோட டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு சைன் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லா இடத்துலையும் பேப்பர்லலாம் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டவுன் பேமெண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து 25,000 கொடுத்தோம். ஏன்னா பேப்பர் ஒர்க்குக்கு 3,000, 22,000 டவுன் பேமெண்ட் கொடுத்தோம். ஏன்னா இப்போ இருக்கிற காசே லோன் கூட இன்னும் நெக்ஸ்ட் மந்த் தான் வரும். அதுக்குள்ளே வந்து நம்ம காசுலாம் காட்டி ஆகிட்டால் கடை வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் வந்து சரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். வண்டி வாங்கிட்டு இப்போ கிளம்பியாச்சு. மந்த்லி இதுக்கே வந்து
₹3006 சொல்லியிருக்காங்க. ₹3006 வந்து 24 மந்த்தாமா. இதுவே எங்கேயோ போகுது. ரேட்லாம் பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ₹1,00,000 வந்துடும் போல் எல்லாத்தையும் சேர்த்தா. ஏன்னா வண்டி வந்து ₹3006னாலுமே 24 மந்த்துக்கு அவ்வளோ காசு ஆகிடும். ப்ளஸ் நம்ம முதல்லையும் ஒரு 5,000 கொடுக்குறோம். அப்போ பார்த்தா எவ்வளோ காசு ஆகிடுது இல்லையா? அதான் சரி பரவாயில்ல, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன். ஹஸ்பண்டுக்கு வந்து மனசே சரியில்லை. என்னடா இது, கடை வைக்கிறதுக்காக காசு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், வண்டி இல்லைனாலும் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் சரி தான், பழைய வண்டி இருக்கும்போது அதை விற்றுட்டோம், இப்போ வந்து மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஹோட்டலில் வந்து நானும் ஹஸ்பண்டு வந்து வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டோம். சாப்பாடு வெறும் சாம்பார், காலிஃப்ளவர் குழம்பு, சோயா குழம்பு, அதுக்கு கொஞ்சம் பொரியல், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளரிக்காய். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது எதுவும் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போகல. அதனால் இங்கே வந்துட்டு ரசகுல்லா வாங்கினோம். ரசகுல்லா வாங்கிட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு வந்தோம், எதுவும் வாங்கிட்டு போகல அப்படின்றதுனால இந்த தடவை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு தான் வரணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சரி ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்துடலாம் நினைச்சோமா இல்லையான்னு தெரியாது. அவங்க வீட்டில் போயிட்டு அங்கே பேசிவிட்டு உள்ளெல்லாம் உட்காந்து ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வந்தோம். அப்புறம் எதுவுமே வாங்காமல் போனால் எப்படி வெறும் கையோட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்தோம். அவங்க வீட்டாண்ட இது வந்து நல்ல பிஸ்னஸ் ரன்னிங் டைம். அதனால் வந்து நிறைய பசங்கள்லாம் கூட்டமாக இருந்தாங்க. நான் அந்த அக்கா பேசுகிறதுக்குள்ளே பசங்க வழியில் நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. பொறுமையாக வந்து நான் உள்ளுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே பேசிவிட்டு வாங்கக்கா வண்டி பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். அவங்களும் வண்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டுட்டு அக்கா வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் வந்தாங்க வெளியே. ஸ்வீட் கொடுத்ததுக்கு என்ன ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ பசங்களுக்குன்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் கிடையாது, நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து வண்டியை காமிச்சேன். வண்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீயுமே நல்லா ஓட்டு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் எங்கேக்கா ஊரில் ஓட்டுறது அப்படின்னு. நான் தான் வெளியில் வர போகிறீங்களா அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னாங்க. சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டேன். அவங்களும் வண்டி பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பேன் கார்டு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொடுக்க சொன்னாங்க அவங்க. அதை மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்காருக்கும் அக்காவுக்கும் வந்து காலில் விழுந்துட்டு சரி நாங்கள் கிளம்புறோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பசங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. அவங்க வந்து மூத்தார் இல்லையா, அதனால் அவங்க அந்த பக்கம் இருந்தாங்க. அப்படி விழுந்துட்டு இந்த அக்கா காலையும் விழுந்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். இந்த மாதிரி வழி தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து நம்ம வெளியில் போனோம் வரணுன்னாலே கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் வண்டி இல்லைன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கோம். அதனால தான் சரி இஎம்ஐலையாச்சும் செகண்ட் ஹேண்டில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். நான் வீட்டுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. பெரியவன் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். சின்னவன் வந்து கூப்பிட்ட உடனே ஓடி வந்தான். நான் இறங்கிட்டு அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நாத்தனார் பையன் வெளியே வந்தான். வந்துட்டு கதை திறந்துட்டு நான் சரின்னு சொல்லிட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு இருந்தேன். 2 பேரும் வந்தோடனே சின்னவருக்கு ஒரே ஜாலியாக பார்த்த உடனே. ஏன்னா வண்டி விற்ற அப்புறமா பசங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க. பஸ்ஸில் போயிட்டு வரும்போது பெரியவனுக்கு வாமிட்டிங் வரும். ப்ளஸ் வந்து எங்கன்னா வெளியில் போயிட்டு வரணுனால கஷ்டம். யார்கிட்டையாச்சும் வண்டி கேட்கணுன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க வந்து இல்லை வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மனசு கஷ்டமாயிடும். அதனால் சரி வேறு வழி இல்லை, நம்ம வந்து இப்போ ஊரில் இருக்கிறோன்னா கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வண்டிக்கு இந்த காசு ஒர்த்தா இல்லை 2 வருஷம் வண்டி 20,065 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அமௌண்ட் வந்து ஒர்த்தா இல்லை என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 3 மந்த் வந்து நம்ம இஎம்ஐ கட்டிட்டு கூட அதுக்கப்புறமா ஃபுல் அமௌண்ட்டு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம், கடவுள் புண்ணியத்தில் ஏதாவது இன்கம் ஓகேவாக இருந்ததுன்னா நம்ம கொடுத்துட்டு கூட முடிச்சுக்கலாம். ஏன்னா மாதம் ₹3,600 கொஞ்சம் ஜாஸ்தி தான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் பசங்களை எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தார். இவன் ஆல்ரெடி வண்டி ஓட்டியாச்சு. அதனால் பெரியவன் நின்றுட்டு பார்த்துட்டோம்னா பெரிய ஓரப்பத்தி இறங்குற பையன் பசங்க எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தார். வண்டியும் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். துணியெல்லாம் காய வச்ச மாதிரி இருக்குது. வீடு வாசல்லாம் பெருக்கல, குப்பையாக இருக்குது. இப்போ தான் வந்தேன், டயர்டாகிடுச்சு. இப்போ தான் வந்தேன், ஃபுல்லாக டயர்டாக இருக்குது. வீடு வாசல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி துணியெல்லாம் கொண்டு வந்து எடுத்து வைக்கணும். ஓகே, இப்படி முடிச்சுக்கலாம். நல்லா சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.